ஓம் சாய்ராம். அத்தியாயம் 40. ஹேமந்த் பந்தின் ஹோலி பண்டிகை விருந்து. பாபா தமது சித்திர ரூபத்தில் தோன்றி தமது அடியவரின் ஆவலை பூர்த்தி செய்தார். 1917ஆம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி கோலி பண்டிகை அன்று காலை ஹேமந்த் பந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது. பாபா அவரது கனவில் நன்றாக உடை அணிந்த ஒரு துறவியை போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார். கண் விழித்து எழுந்த அவர் துறவியையோ அல்லது சாயியையோ காணவில்லை. ஆனால் அவர் கனவை நினைவு கூற தொடங்கிய போது கனவில் துறவி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் கொணர்ந்தார். 7 ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்புடையவராக இருந்தாலும் பாபாவையே எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் பாபாவின் மொழிகளால் மனம் மகிழ்ந்து தமது மனைவியிடம் சென்று அன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளி உணவுக்காக வருகிறார் என்றும் அதிகமான உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அவள் விருந்தாளியை பற்றி யார் எப்போது வருகிறார்கள் என கேட்டாள். தமது மனைவியை அலைக்கழிக்காத நியதியின் பொருட்டும் தப்பு எண்ணத்தை தவிர்த்ததற்காகவும் உண்மையே அதாவது கனவினை பற்றி அவளிடம் கூறினார். பாபா அவ்விடத்திற்கு சீரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விடுத்து சாதாரணமாக தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள். ஹேமந்த் பந்த் அவளுக்கு பாபா நேரிடையாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து இன்னும் சற்று அதிகமாக சாதம் வடிப்பதனால் அவர்கள் இழக்கப் போவது ஒன்றும் இல்லை என்று கூறினார் ஹேமந்த் பந்த். இதற்கு பின்னர் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதியத்திற்குள் அது தயாராகியது. ஹோலி வழிபாடும் செய்யப்பெற்று இலை போடப்பட்டது. அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டது. நடுசாணம் விருந்தாளிக்கெனவும் மற்றவர்களுக்கு 2 வரிசைகளிலும் இலைகள் போடப்பட்டன. குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களும் மகன்கள், பேரன்கள், புத்திரிகள், மருமகன்கள் அனைவரும் வந்து தத்தமது இடங்களில் அமர்ந்தனர். பல்வேறு வித உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. இது நிகழ்ந்து கொண்டிருக்கையில் அனைவரும் விருந்தாளிக்காக எதிர்பார்த்து இருந்தனர். மதியம் கடந்து விட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை. பின்னர் கதவு சாத்தப்பெற்று தாளிடப்பட்டது. பின் அன்னசுத்தி நெய் விடப்பட்டது. இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம். அக்னிக்கு முறையான சமர்ப்பணமும் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமும் கூட ஆயிற்று. குடும்பத்தினர் உண்ண ஆரம்பிக்கும் அதே தருவாயில் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது. ஹேமந்த் பந்த் உடனே சென்று கதவை திறந்தார். அலி முகமது, மௌலானா இஸ்மு முஜாபர் ஆகிய இருவரை கண்டார். உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமந்த் பந்திடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து தங்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிப்பு கோரினர். அவர்கள், எங்களுக்காக நீங்கள் இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். எனவே தயவு செய்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அதன் வியத்தகு கதை முழுவதையும் தங்களுக்கு சௌகரியப்படும்போது பின்னர் விவரிப்போம் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே பழைய செய்தித்தாள் ஒன்றினால் சுற்றப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றை மேஜையின் மேல் வைத்தார்கள். ஹேமந்த் பந்த் அதனை பிரித்து பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாயிபாபாவின் பெரிய அழகிய படம் ஒன்றை கண்டார். உடம்பு முழுவதும் மயிர்கூச்செறிய, கண்களில் நீர் வழிய, மிகவும் மனமுருகி அதை தனது தலையை தாழ்த்தி படத்திலுள்ள பாபாவின் பாதங்களில் வைத்து கொண்டார். பாபா இத்தகைய ஆச்சரிய லீலையால் தம்மை ஆசீர்வதித்திருப்பதாக நினைத்தார். அறிவதற்கு ஆர்வம் மேலிட அப்படத்தை அவர்கள் எப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார். அலி முகமது தாம் அதை ஒரு கடையிலிருந்து வாங்கியதாகவும்
எல்லோரும் காத்திருப்பதால் அப்படத்தை பற்றிய எல்லா விவரங்களையும் இன்னொரு சமயம் சொல்லுவதாகவும் மற்றவர்களுடன் அவரை உண்ணச் செல்லுமாறும் கூறினார். ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வழி அனுப்பிவிட்டு சாப்பிட வந்தார். பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் படம் வைக்கப்பட்டு நெய்வேத்தியம் உரிய முறையில் செய்தான பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள். படத்தில் உள்ள அழகிய ரூபத்தை கண்டு அனைவரும் மிக மிக சந்தோஷப்பட்டனர். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.